அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய அன்பன் அஷ்ரஃப் அலி. நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் பேசக்கூடிய தேதி 2025 வருஷம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி. ஏன் இந்த தேதியை நான் சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு முன்னாடி 3 வருஷங்களுக்கு முன்னாடி 2022 வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி நான் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஆல் இண்டியா கேஎம்சிசியும் சேர்ந்து வசதி இல்லாத இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ ஏழை மணமக்களுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைத்தாங்க. சீர்ஜாமா, விருந்து, துணிமணி, தங்கம் உள்பட கொடுத்து திருமணம் செய்து வைத்தாங்க. அதுக்கு பொருத்தமாக உள்ளவங்க நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க, உங்களை தேர்வு செய்து ஆய்வு செய்து உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. அது சம்மந்தமாக விவரம் இருந்தால் என்னை தொடர்புகள்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் கொடுத்துருந்தேன். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி. பலரும் தொடர்பு கொண்டாங்க. அந்த விவரத்தையெல்லாம் நான் கேஎம்சிசிக்கு முஸ்லீம் லீக் நிர்வாகிகளுக்கு அறிவித்தேன். அவங்க அதில் தேர்வு செய்து, அவர்களும் பல இடங்களில் தேர்வு செய்து, அதே போல் 75 ஜோடி மணமக்களுக்கு, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மணமக்களுக்கு திருமணம் செய்து சிறப்பாக திருமணம் செய்து வைத்தாங்க. அந்த மணமக்களும் இப்போ நல்லா சந்தோஷமாக நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க. இது நடந்து 3 வருஷம் ஆச்சு. ஆனால் இதுக்கு பிறகு இந்த வீடியோவை ஒவ்வொரு வருஷமும் திருப்பி எடுத்து ஏற்கனவே போட்ட வீடியோவை நான் சொன்ன சில தேதிகள்லாம் திருத்திட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா நினச்சி சில ஆர்வலர் என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒளிபரப்பு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னாச்சு, நாளடைவில் எனக்கு தொடர்ந்து ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு. சில மாதம் உடனே நான் அதுக்கு மறுப்பு அறிவிக்க கொடுத்தேன். ஏங்க, இது நான் திருமணம் செய்து வைக்கலை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஆல் இண்டியா கேஎம்சிசியும் ஒரு ஏழை மக்களுக்கு செய்யணுங்கிற உதவியாக செய்தாங்க, அது சிறப்பாக முடிஞ்சிருச்சு, இப்போ அந்த திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் கேட்கல. எல்லோரும் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ஃபோன் எங்கேருந்து வந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருந்து வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அயல் நாடுகள்லேருந்து வந்துச்சு. இலங்கையிலேருந்து இலங்கை தமிழர்கள் ஃபோன் பண்ணாங்க. ஏன் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தமிழ் நண்பர் ஃபோன் பண்ணார், எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க, நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஏங்க இது முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாலும் அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஏமாற்றம் அடைகிறாங்க. இப்படி நான் மறுப்பு வீடியோலாம் பல வீடியோ போட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இது அமுங்கி இருந்துச்சு. இப்போ என்னமோ தெரியல, ஒரு 15-20 நாளைக்கு பிறகு திருப்பி புற்றீசல் மேலே ஒரு நாளைக்கு 100 முதல் 500 ஃபோன் எனக்கு வருது. காரணம், என்னுடைய அந்த பழைய வீடியோவை எடுத்து சில திருத்தங்களை பண்ணி யாரோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோங்கிற நினைப்பில் அதை ஒளிபரப்பியிருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும். அதை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 100, 200, 500 கால் வர்றப்ப எனக்கு அப்படியே மண்டை காஞ்சி போயிடுது, என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு. இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத ஒரு செயலாக இருக்குது. நான் ஏற்கனவே இந்த வச்சிருக்க நம்பரையும் மாற்ற முடியாது. காரணம் நான் ஒரு வியாபாரி, முஸ்லீம் லீக்குடைய ஒரு மாவட்ட நிர்வாகியாக இருக்கேன், வர்த்தக கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறேன். சமுதாயத்தில் பலருக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்புகளை செய்வேன். பெரிய வசதியான ஆள் கிடையாது. ஆனால் எனக்கு பாருங்கள், இப்போ 10-15 நாளாக ஒரு நாளைக்கு 500 ஃபோன் வருது. கல்யாணம் பண்ணி இயங்குறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு வைத்திய செலவுக்கு 2 லட்சம் மட்டும் கொடுக்குங்கிறாங்க. இன்னொரு சொல்கிறாங்க, எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் 50,000 கொடுக்குங்கிறாங்க. ஏங்க, உலகம் முழுக்க உதவி செய்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லை, ஒரு சாதாரண மனிதன். என்னுடைய சாப்பாட்டுக்கு, என்னுடைய குடும்பத்தை பார்க்குறதுக்கு, என் நண்பர்களை பார்க்குறதுக்கு இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான் ஒழிய என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் வேண்டாம் செய்வேன். நான் யாருக்கும் உபத்திரவம் செய்கிற ஆள் இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், நான் எப்போவோ செய்த ஒரு பொதுநல அறிவிப்பை தவறாக நீங்கள் ஒளிபரப்பி நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கால்கள் எனக்கு அப்படியே மண்டை காய்ச்சல் ஏற்படுது. எந்த தொலைபேசியும் பேச முடியல, என்னுடைய நம்பரை மாற்றவும் முடியல. ஏன்னா மாற்றினோம்னா பல இடைஞ்சல்கள் ஏற்படும். அதனால் நான் இப்போ வைக்கக்கூடிய தயவான வேண்டுகோள் என்ன, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இதை பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் நான் பேசுகிற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் உருவம் பொருந்திய ஏற்கனவே வீடியோ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்க எப்போ செய்கிறாங்கன்னு தெரியாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 75 ஜோடி திருமணம் செஞ்சு வச்சாங்க. இனி அடுத்தாப்புல அவங்க 90வது வருஷம் பண்ணலாம், 100வது வருஷம் கூட பண்ணலாம். அப்போ இன்னும் 25 வருஷத்துக்கு எனக்கு ஃபோன் போட்டு தொந்தரவு கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதனால் எனக்கு தயவு செய்து யாரும் எந்தவித உதவி கேட்டு நீங்கள் எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய தனவந்தர் கிடையாது, மிக சாதாரண ஒரு மனிதன், ஒரு வியாபாரி அப்படிங்கிற அன்பான வேண்டுகோளை தெரிவிக்கிறதோடு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற பணிவான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் நல்லது செய்கிறேன்னு நினச்சி இந்த பழைய வீடியோ ஒளிபரப்புறீங்க. ஆனால் அதை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, ஆகா இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, இதை நம்ம உடனே இவரை தொடர்பு பண்ணி நம்ம பயன்படுத்திக்கிறோன்னு நைட்டு 12 மணிக்கு அடிக்கிறாங்க, காலையில் 3 மணிக்கு அடிக்கிறாங்க, 5 மணிக்கு அடிக்கிறாங்க, தொழுதுகிட்டு இருப்போம் 1:30 மணிக்கு பகலில் அடிக்கிறாங்க.
6:30 மகரிப் தொழுதுகிட்டு இருக்கும் அடி. ஏன்னா அவங்களுக்குலாம் தொழுகை நேரம்லாம் மாற்று மத சகோதர சமுதாய மக்களுக்கு தெரியாது தானே. ஃபோனு வந்து எனக்கு வந்து தொந்தரவாக இருக்குது. தயவுசெய்து எனக்கு யாரும் இது போன்ற உதவிகள் கேட்டு ஃபோன் பண்ண வேணாங்கிற பணிவான அன்பான வேண்டுகோளை வைக்கிறதோட, இப்போ நான் பேசியிருக்கிற இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதையே நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன்னா, நான் சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் போட்டேன்னா அதை எடிட் பண்ணி ஏதாச்சும் மாற்றம் பண்ணி யாராச்சும் குசுமு பண்ணிடுறாங்க, நல்லது செய்கிறேங்கிற ஒரு எண்ணத்தில். ஆனால் அவங்க செய்கிறது நல்லது இல்லை. அவங்கள அறியாமல் என்ன பண்ணுறாங்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏமாற்றத்துக்கு ஆளாக்குறாங்க. அதுவே ஒரு பெரிய பாவம் தானே. ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவங்களோட குறைகளை சொல்கிறப்ப எனக்கு மனசு வலிக்குது. ஆகா, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் உலகத்தில் இருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் அதாவது உதவி செய்யக்கூடிய நிலையில் நம்ம இல்லையே, இப்படி நம்மளை ஒரு தவறான ஒரு இக்கட்டில் மாட்டி விட்டுறாரு யாரோன்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணவங்களை நினச்சி நான் வருத்தப்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபோன் பண்ணி ஏமாறுறவங்களும் வருத்தப்படுறாங்க. அந்த ஏமாற்றத்துக்கும் அடுத்தவருடைய கவலைக்கும் நீங்களும் நானும் ஆளாக வேணாங்கிறதுனால தான் தயவு செய்து சொல்கிறேன், இனிமேல் இது போன்ற உதவிகள் கேட்டு எனக்கு யாரும் தொடர்பு கொள்ள வேணாம், ஃபோன் செய்ய வேண்டாம். என்னுடைய பழைய வீடியோ உங்கள்கிட்ட இருந்தால் அதை அழிச்சிருங்க. இப்போ நான் பேசியிருக்கேன் இந்த மறுப்பு வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தயவு செய்து குறைந்தது ஒரு 10 பேருக்கு, 50 பேருக்கு, 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கிற பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். என்றும் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி, புதுக்கோட்டை. இன்றைய நாள் நான் பேசக்கூடிய இந்த நாள் வந்து 2025 மார்ச் மாதம் 5ஆம் தேதி. நன்றி, வாழ்த்துக்கள்.